பாருங்கள் இந்த 12 வோல்ட் பேட்டரியில் இந்த ஏர் கூலர் ஓடுது. இப்போ இந்த பேட்டரியை இந்த 12 வோல்ட் லைட்டுக்கு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் லைட்டு நல்லா பிரைட்டாக எரியுது. இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய லித்தியம் அயன் பேட்டரியை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் பேட்டரி பேக் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி பேக் செய்ய நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தலாம். இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். மொத்தமாக 3 பேட்டரி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுற கடையில் இந்த பழைய லேப்டாப் பேட்டரியெல்லாம் வாங்கியிருக்கேன். மொத்தமாக அந்த ஒரு லேப்டாப் பேட்டரியில் ஒரு 6 லித்தியம் அயன் பேட்டரி இந்த மாதிரி இருக்கும். அதில் எப்படி 1-2 டெட்டாக இருக்கும், மீதி ஒரு 4-5 நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அப்புறமா ஒரு 20 ஆம்ஸில் பிஎம்எஸ் எடுத்துக்கிறேன் 12 வோல்ட்டுக்கு. அப்புறமா தேவையான அளவுக்கு வயர் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி டேப் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 லித்தியம் அயன் பேட்டரியும் அதாவது இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 3 இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நான் வந்து ஒட்டிட்டேன். மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அதே மாதிரி இந்த சைடு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேட்டரியை வந்து சீரீஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, இதை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறேன். அப்புறமா இதோட மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு ஒரு சின்ன வயரை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதோட மைனஸ்லேருந்து இதோட ப்ளஸ்ஸுக்கு ஒரு வயரை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேட்டரியோட ப்ளஸ் வந்து இது, அப்புறம் இது வந்து மைனஸு. இப்போ வந்து சின்ன சின்ன வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி சின்ன வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் இங்கே ஒரு வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 சின்ன வயர் எடுத்து ப்ளஸில் ஒன்று அதேமாதிரி மைனஸில் ஒன்று வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வயரை ரெண்டும் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ப்ளஸில் ஒரு வயரும் மைனஸில் ஒரு வயரும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிஎம்எஸ் எடுத்துக்கிறேன். பிஎம்எஸ்ஸை வந்து இதில் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த 12.6 வந்து பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ் ஒயரையும், அதே மாதிரி இந்த 0 இருக்க இடத்துல வந்து இந்த பேட்டரியிலேருந்து வர மைனஸ் ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒட்டிட்டேன் அந்த பிஎம்எஸ்ஸை இங்கே வச்சு. இப்போ வந்து வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ப்ளஸ் ஒயரையும் மைனஸ் ஒயரையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிஎம்எஸில் 4.2ன்ற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சின் வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஒரு 2 இதில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இன்னொரு 2 இந்த பேட்டரியோட ப்ளஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இங்கே சால்ட்ரிங் பண்ணாலும் சரி, அதேமாதிரி இங்கே சால்ட்ரிங் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அதாவது இது வந்து 0, இது வந்து 4.2. ஸோ இந்த இடத்துல வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த பிஎம்எஸில் 4.2ன்ற இடத்துலேருந்து இந்த மைனஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ இந்த வயரை சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஎம்எஸில் 8.4ன்ற இந்த இடத்துலேருந்து இந்த ப்ளஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்லேயோ இல்லை மைனஸ்லேயோ வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன் வயரை. ஸோ இப்போ வந்து இந்த பிஎம்எஸில் ப்ளஸ்ஸு மைனஸ்னு இருக்க இடத்துல வந்து இந்த வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸை வந்து ரெட்லேயும் அதே மாதிரி மைனஸில் வந்து பிளாக்கும் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒர்க் பண்ணுதா இல்லையானு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்காக நான் ஒரு 12 வோல்ட் லைட் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிஎம்எஸ்க்கு மேலே இந்த மாதிரி சின்ன கார்ட்போர்ட் அட்டையை வந்து இந்த மாதிரி வச்சு இது ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக டேப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அந்த 12 வோல்ட் சாக்கெட்டை வந்து இதில் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ளஸில் வந்து ரெட்டும் அதே மாதிரி மைனஸில் வந்து பிளாக்கும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட 12 வோல்ட் பேட்டரி பேக் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு 12 வோல்ட் லைட் இருக்குது. ஸோ இப்போ இது எரியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், லைட் சூப்பராக எரியுது. நம்மளோட இந்த பேட்டரி பேக் சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.